வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் வாழைப்பழத்தில் நிறைந்திருக்கக்கூடிய மருத்துவன்மைகளை பற்றி விளக்கமாக பார்க்க போகிறோம். நாம் தொடர்ந்து தினமும் ஒரு வாழைப்பழம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுகளில் எந்த வகையான வாழைப்பழமாக இருந்தாலும் எடுத்துக்கொள்ளலாம். ஏன்னா வாழைப்பழத்தில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் அதிகமாக இருக்குது. ஸோ இது நமக்கு வயிறு நிரம்பிய ஒரு உணர்வை கொடுத்து உடல் எடையையும் முறையாக பராமரிக்கும், செரிமானம் சார்ந்த தொந்தரவுகளையுமே நமக்கு நீக்கும். தினமும் ஒரு வாழைப்பழம் எந்த டைப்பாக இருக்கக்கூடிய வாழைப்பழமாக இருந்தாலும் அதை எடுத்துக்கொள்ளும் போது கிடைக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களால் நம்மளுடைய உடல் என்னென்ன மருத்துவன்மைகளை பெறுகிறது அப்படின்றத பற்றி தெளிவாக விளக்கமாக பார்க்கலாம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா அது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரிவாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். வாழைப்பழம் நம்மளுடைய உடலுக்கு வந்து சுறுசுறுப்பை கொடுக்கும். வாழைப்பழம் பல சத்துக்களை தனக்குள்ளே கொண்டு இருக்கு. குறிப்பாக பொட்டாசியம் சத்து வாழைப்பழங்களில் அதிகம் நிறைந்திருக்கு. தினமும் காலையில் வாழைப்பழம் சாப்பிடும்போது நாள் முழுவதுமாகவே சுறுசுறுப்பாகவும் உற்சாகமாகவும் நம்ம இருப்போம். மூளை எப்போதுமே வெளிப்போட இருக்க செய்யறதுல வாழைப்பழம் உதவிகரமாக இருக்கும். இதனால தேர்வுகள் எழுதுவதற்கு முன்னாடி மாணவர்கள் ஒரு வாழைப்பழத்தை சாப்பிட்டுட்டு போகும்போது அவர்களினுடைய அந்த மூளையின் செயல்படக்கூடிய திறன் அதிகப்படுத்தப்பட்டு சிறப்பாக தேர்வுகளை சிந்தித்து எழுத ஆரம்பிப்பாங்க. அவங்களுடைய மூளை நரம்புகள் வெகுவாக தூண்டப்பட்டு ஞாபக மறதி எல்லாம் இல்லாமல் வெகு விரைவாகவே சிந்தித்து செயல்பட ஆரம்பிப்பாங்க. ஸோ அதனால் நம்மளுடைய அந்த மூளை நரம்புகள் வெகுவாக தூண்டப்பட்டு பார்க்கின்சன், அல்சைமர் போன்ற ஞாபக மறதி வியாதிகள் அதெல்லாம் வருவது நமக்கு வந்து தடுக்கப்படும். மூளை வளர்ச்சி குன்றக்கூடிய அபாயம் வந்து தடுக்கப்படும். மூளை நரம்புகளுக்கு ரத்த ஓட்டம் சீரான அளவில் போக ஆரம்பிக்கும். ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக புத்துணர்ச்சியாக சுறுசுறுப்பாக செயல்பட ஆரம்பிக்கும் போது எதையும் ஒருமுகப்படுத்தக்கூடிய தன்மை, எதையும் எளிதில் அருங்கக்கூடிய திறன், கூர்மையான புத்தி போன்றவற்றை பெற்று ஒரு ஃபாஸ்ட் லேனராக சிந்தித்து செயல்படுவதற்கு, உடல் முழுவதுமாகவே சுறுசுறுப்பாக இயங்குவதற்கு வாழைப்பழம் உதவிகரமாக இருக்கும். மலச்சிக்கல் குணப்படுத்தப்பட்டு மீண்டும் வராமல் தடுக்கப்படுவதற்கு வாழைப்பழத்தை எடுத்துக்கலாம். பழங்காலம் முதலே மலச்சிக்கலை குணப்படுத்தக்கூடிய சிறந்த இயற்கை உணவாக வாழைப்பழம் பயன்படுத்தப்பட்டு இருக்கு. தினமும் காலை மற்றும் மதிய வேலை உணவுகளை சாப்பிடுவதற்கு முன்னாடி ஒரு வாழைப்பழத்தை சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம உணவுகளை சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய சீரற்ற குடல் இயக்கம், கடுமையான மலச்சிக்கல் போன்ற பிரச்சனைகளை விரைவில் நமக்கு வந்து நீக்கிக் கொள்ளலாம். வயிற்றில் நீர் சத்து குறைபாடு ஏற்கப்படுவது தடுக்கப்பட்டு மலம் இறுகி போவது அதெல்லாமே தடுக்கக்கூடிய ஆற்றல் வந்து வாழைப்பழத்தில் இருக்கிறதால, நார் சத்து குறிப்பாக வாழைப்பழத்தில் இருக்கிறதால இது என்ன பண்ணும் அப்படின்னா இயல்பாகவே நமக்கு மலம் இலக்கியாக செயல்பட்டு மலச்சிக்கலிலிருந்து நமக்கு விடுதலை கொடுக்கும். போதை இறங்கி போவதற்கு வாழைப்பழத்தை வந்து நம்ம பயன்படுத்தலாம். இன்று பலருக்கும் மது அருந்தக்கூடிய பழக்கம் இருக்கு. அதுல சிலர் வந்து அளவுக்கு அதிகமாக மது அருந்தி அதிக போதை தலைக்கேறி அவதிப்படுவாங்க. போதையை தெளிவடைய வைக்கிறதுக்கு ஒரு வாழைப்பழத்தை சிறிது கெட்டி தயிர் மற்றும் சிறிது தேன் ஆகியவற்றோட ஒரு மிக்சியில போட்டு நல்லா அதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும். அதை வந்து போதை தலைக்கேறி நபர்களுக்கு கொடுத்து வந்தோம் அப்படின்னா சீக்கிரத்தில் போதை தெளிய ஆரம்பிக்கும். உடலினுடைய அனைத்து உறுப்புகளினுடைய செயல்பாடுகளும் மீண்டும் நன்றாக இயங்க ஆரம்பிக்கும். செல்கள் வந்து புதுப்பிச்சு ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக புத்துணர்ச்சியை செயல்பட ஆரம்பிக்கும். இதனால் நரம்புகள் வந்து வெகுவாக தூண்டப்பட்டு போதை நமக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இறங்க ஆரம்பிக்கும். ஸோ அவங்க மறுபடியும் புத்துணர்ச்சியாக வந்து வர ஆரம்பிச்சிருவாங்க. ஆனால் நம்ம போதை பழக்கத்தை வந்து எடுத்துக்கொள்வது வந்து யாரும் இங்கே வந்து என்கரேஜ் பண்ண மாட்டாங்க. ஸோ போதை பழக்கத்தை விட்டு விடுவது நல்லது. ஒருவேளை தலைக்கு அதிகமாக போதை ஏறி அவதிப்படுபவர்கள் வந்து வாழைப்பழத்தை வந்து நன்கு வந்து பார்த்திங்கன்னா எடுத்துக்கொண்டு அதில் வந்து கொஞ்சமாக மிக்சியில் வந்து நீங்கள் போடணும். அது கூட வந்து சேர்த்து வந்து தேன், கெட்டி தயிர் இதெல்லாம் சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா அது வந்து உங்களுடைய அந்த போதையை வந்து கியூர் பண்ணிடும். அல்சர் பிரச்சனையிலிருந்து விடுபடுவதற்கு வாழைப்பழத்தை வந்து எடுத்துக்கொள்ளலாம். அல்சர் அப்படின்றது வயிறு மற்றும் குடல்களில் எரிச்சல் ஏற்படக்கூடிய ஒரு புண். இந்த அல்சர் பெரும்பாலும் காலை உணவுகளை யாரெல்லாம் சாப்பிடாம இருக்காங்களோ, ஸ்கிப் பண்ணிகிட்டே இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஏற்படும். அதிகமாக காரசார உணவுகளை அடிக்கடி உண்பவர்களாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் அல்சர் வர ஆரம்பிக்கும். குறிப்பாக வந்து பசி எடுத்தும் உணவுகளை வந்து சாப்பிடாம தள்ளி போட்டுட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து அல்சர் வர ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க முதல்ல காலை உணவு வந்து சாப்பிடுங்க. பசி எடுக்கும் போதெல்லாம் கரெக்டான சாப்பாடை வந்து நீங்கள் எடுத்துக்கொள்ளணும். குறிப்பாக காரசாரமான உணவுகளை அல்சர் கியூர் ஆகிற வரைக்கும் போது நீங்கள் எடுத்துக்கொள்ளாமல் இருக்கணும். அதுக்கப்புறம் அல்சர் கியூர் ஆகிடுச்சு அப்படின்னா காரசாரமான உணவுகளை அளவோடு தான் வந்து சாப்பிடணும். அதிக காரம் நிறைந்திருக்கக்கூடிய உணவுகளாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. அது குடலுக்கு எப்போதுமே வந்து தீமையை தான் கொடுக்கும். அல்சர் உங்களுக்கு இருக்கு, உடனடியாக தீர்வடையணும் அப்படின்னா தினமும் காலை உணவை சாப்பிடுவதற்கு முன்னாடி ஒரு வாழைப்பழத்தை சாப்பிட்டுட்டு பின்பு காலை உணவை நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்கன்னா இந்த அல்சர் புண்கள் கூடிய விரைவில் உங்களுக்கு வந்து குணமாகும். அதுக்கான ட்ரீட்மெண்ட்ஸ் கூடவே நீங்கள் இது வந்து ஃபாலோ பண்ணணும். வயிற்றில் இருக்கக்கூடிய ஜீரண அமிலங்களுடைய செயல்பாடுகளை எல்லாம் வாழைப்பழம் வந்து சீராக்கி செரிமானம் தொடர்பான பிரச்சனைகள் வந்து நம்மை விடுபட வைத்துவிடும். இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நம்ம வாழைப்பழத்தை எடுத்துக்கலாம். வாழைப்பழங்களில் பொட்டாசியம் சத்து அதிகம் நிறைந்திருக்கு. இந்த பொட்டாசியம் சத்து உடலில் இருக்கக்கூடிய நரம்புகளில் இறுக்கத்தன்மை ஏற்படாமல் தடுக்கும். ஸோ இதனால் இதய நலத்திற்கு பொட்டாசியம் சத்து மிகவும் அவசியமாகிறது. பிபி என்று சொல்லக்கூடிய பிளட் பிரஷர், அந்த ரத்த அழுத்தத்தை வந்து சீரான நிலையில் வைத்து இதயத்திற்கு சரியான அளவில் ரத்தம் சென்று வருவதற்கு வாழைப்பழத்தில் இருக்கக்கூடிய பொட்டாசியம் சத்து அதிகம் உதவிகரமாக இருக்கும். இதனால் இதய நோய்கள்
ஏற்படுவதை தவிர்க்கிறதுக்கு வாழைப்பழங்களை நம்ம அதிகமாக எடுத்துக்கொள்ளலாம். ஸோ அந்த பொட்டாசியம் சத்து ரத்த நாளங்களில் கொழுப்புகள் படிவதை தடுக்கும், ரத்த அழுத்தம் ஏற்படாமல் தடுக்கும். இதனால் ரத்த நாளங்களில் எந்த விதமான கொழுப்பும் இல்லாதால இயல்பான அளவில் சுருங்கி விரிஞ்சு ரத்த நாளங்கள் இதயத்துக்கு ரத்த ஓட்டத்தை கொடுக்கும். ரத்த ஓட்டம் சீராக இருக்கும், இதய துடிப்பும் சீராக இருக்கிறதால மாரடைப்பு, பக்கவாதம், இதய தமனிகளில் வீக்கம் ஏற்படுவது, இதய தசைகள் வலுவிழுந்து போவது போன்ற இதயம் தொடர்பான எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஸ்ட்ராங்கான இதயத்தை பெறுவதற்கு வாழைப்பழம் உறுதுணையாக இருக்கும். வயிற்றுப்போக்கு தீர்ந்து போவதற்கு, வயிற்றுப்போக்கால் உடல் இழந்த பலத்தை மீண்டும் பெற்றுக்கொள்வதற்கு வாழைப்பழத்தை எடுத்துக்கலாம். கெட்டுப்போன உணவுகளை சாப்பிட்றதாலும் சில நோய்கள் காரணமாகவும் சிலருக்கு அதீத வயிற்றுப்போக்கு ஏற்படும். இந்த வயிற்றுப்போக்கால் உடலினுடைய அத்தியாவசியமான சத்துக்கள் மற்றும் உப்புகளின் திரவங்களினுடைய இழப்பு ஏற்படும். வாழைப்பழத்தை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு டம்ளர் தண்ணீரில் கொஞ்சமாக உப்பு சர்க்கரை கலந்த கலவை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வயிற்றுப்போக்கால் உடல் இழந்த சத்துக்களை நம்ம மீண்டும் பெற்றுக்கொள்ளலாம். உடல் இழந்த சத்துக்களை மீட்டு பெற்றுக்கொள்வதை தவிர்த்து இன்னும் உங்களுக்கு வயிற்றுப்போக்கு வராமல் தடுக்கப்படும். வயிற்றுப்போக்கு உங்களுக்கு சரி பண்ணப்படுவதற்கு வாழைப்பழம் உதவிகரமாக இருக்கும். கண் பார்வை கூர்மையாக இருக்கிறதுக்கும் கண்கள் சார்ந்த பலவிதமான பிரச்சனைகளை வராமல் தடுப்பதற்கும் வாழைப்பழத்தை எடுத்துக்கலாம். ஏன்னா நம்மளுடைய முகத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான உறுப்புகளில் ஒன்றானது கண்கள். இந்த கண்களை கொண்டு தான் நம்மளால் அனைத்து வேலையுமே செய்ய முடியும். பார்வை குறைபாடு நமக்கு இருக்கு அப்படின்னா நம்மளால ஒரு வேலையை முழுமையாக செஞ்சு முடிக்க முடியாது. நிறைய கால தாமதம் ஏற்படும், பிரச்சனைகள் தொந்தரவுகள் நமக்கு பர்சனலாகவே வரும், மன அழுத்தம் கூட ஏற்படும். எனவே கண் பார்வை நலமாக இருக்க வேண்டியது அவசியம். இன்றைய காலத்தில் பலருக்கும் ஊட்டச்சத்து குறைபாடுகளால் கண் பார்வை திறனானது மங்கல் ஏற்படுது. அதனால் அவங்க வாழைப்பழத்தை அதிகம் எடுத்துக்கொள்ளலாம். வாழைப்பழத்தில் விட்டமின் ஏ சத்து நிறைந்திருக்கு. இது கண்களில் கண்புரை ஏற்படுவதை தடுக்கும். மேலும் விழிப்படலம், கருவிழி ஆகியவற்றினுடைய நலத்தை மேம்படுத்தும். குறிப்பாக இந்த மாலைக்கண் நோய் ஏற்படுவது தடுக்கப்பட்டு கண் கருவிழி சிதைவு நோய் ஏற்படும், ஏஎம்டி டீஜெனரேஷன், மாகுலர் டீஜெனரேஷன் சொல்லுவாங்க. ஸோ அந்த நோயெல்லாம் உங்களுக்கு குணப்படுத்தப்பட்டு மீண்டும் வராமல் தடுக்கப்படும். உங்களுடைய கண் பார்வை கூர்மையாக இருக்கிறதுக்கெல்லாம் நீங்கள் ஊட்டச்சத்து குறைபாடால் அவதிப்படுறீங்கன்னா வாழைப்பழத்தை எடுத்துக்கோங்க. அந்த கண் பார்வை திறனை கூர்மைப்படுத்திக்கலாம், எந்த பிரச்சனையும் வராமல் தடுத்துக்கொள்ளலாம். புகைப்பிடிக்கக்கூடிய பழக்கத்திலிருந்து விடுபடுவதற்கு வாழைப்பழத்தை எடுத்துக்கலாம். புகைப்பிடிக்கக்கூடிய பழக்கம் கூட ஒரு வகை போதை பழக்கம் தான். புகைப்பிடிக்கக்கூடிய பழக்கத்தை தங்களினுடைய கடினமான முயற்சியால் நிறுத்தியவர்களுக்கு ஒரு சில சமயங்களில் மீண்டும் ஸ்மோக் பண்ணணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு உணர்வு, ஒரு ஃபீல் ஏற்படும். அந்த மாதிரி சமயங்களில் ஒரு வாழைப்பழத்தை சாப்பிட்டு வந்தாங்க அப்படின்னா புகைப்பிடிக்க தோன்றக்கூடிய அந்த உணர்வை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். மேலும் இத்தனை காலமாக புகைப்பிடிக்கிறதுல நம்மளுடைய உடலில் தங்கியிருக்கக்கூடிய நிக்கோட்டின் நச்சு பொருளை வாழைப்பழத்தில் இருக்கக்கூடிய பொட்டாசியம், மெக்னீசியம் இந்த சத்துக்கள் நமக்கு நீக்கிடும். ஸோ வாழைப்பழங்கள் நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா புகைப்பிடிக்கக்கூடிய எண்ணமும் நமக்கு வராது. இத்தனை காலமாக புகைப்பிடித்ததால் நிக்கோட்டின் நச்சு அந்த ரசாயனங்கள் இருக்கும், அதையும் நம்ம வெளியேற்றிக்கலாம். ஸோ நமக்கு 2 நன்மைகள் கிடைக்கும். மனம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளிலிருந்து விடுபடுவதற்கு வாழைப்பழத்தை எடுத்துக்கலாம். உடல்நலம் எந்த அளவுக்கு முக்கியமோ அது போலவே அனைவருக்குமே மனநலம் நன்றாக இருக்க வேண்டியது மிகவும் அவசியம். சிலருக்கு அப்பப்போ அதீத கோபம் மற்றும் வெறுப்பு போன்ற தீவிர உணர்ச்சிகள் ஏற்படும். மேலும் மனதில் ஒரு பதட்டமான ஒரு மனநிலையும் இருக்கும். ஸோ இப்படிப்பட்டவர்கள்லாம் வாழைப்பழத்தை அடிக்கடி சாப்பிட்டு வரும்போது அவர்களினுடைய மனநிலையில் சிறந்த மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்றத மருத்துவ ஆய்வுகளில் குறிப்பிட்றாங்க. ஸ்ட்ரெஸ் டென்ஷன் அந்த ரிலீவ் பண்ணுறதுக்கு, படபடக்கக்கூடிய தன்மையிலிருந்து விடுபடுவதற்கெல்லாம் வாழைப்பழத்தை எடுத்துக்கலாம். இதுக்கு காரணம் வாழைப்பழத்தில் இருக்கக்கூடிய மெக்னீசியம் ஊட்டச்சத்து தான். ஸோ இது நரம்புகளில் இறுக்கமடையாமல் தடுத்து மன அழுத்தத்தை நமக்கு நீக்குகிறது. ஸோ இதனால் நீங்கள் தினமும் தொடர்ந்து ஒரு வாழைப்பழம் எடுத்துக்கலாம். எந்த வகையான வாழைப்பழமாக இருந்தாலும் சரி, பேயன் வாழைப்பழம், மொந்தன் வாழைப்பழம், கற்பூர வாழைப்பழம், மலை வாழைப்பழம், இந்த மாதிரி ஏதாவது ஒரு வாழைப்பழங்கள் எடுத்துக்கோங்க. செவ்வாழைப்பழம் கூட நீங்கள் வாரத்தில் ஒரு தடவை எடுத்துக்கலாம், இல்லைன்னா தினமும் எடுத்துக்கலாம். நலமோடு இருங்க. அடுத்த பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.